நியூ இயர் அன்றைக்கி ஒரு ரெசல்யூஷன் எடுத்தேன். இனிமேல் நம்ம ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அந்த ரெசல்யூஷனை முதல் நாள் காப்பாற்றினேன், 2வது நாள் காப்பாற்றினேன், 3வது நாள் காற்றுல பறக்க விட்டேன். அதுக்கப்புறம் அப்படி ஒரு ரெசல்யூஷன் எடுத்த ஞாபகமே இல்லாமல் போயிடுச்சு. திடீர்னு ஞாபகம் வந்து சரி இன்னிலேருந்தாவது உருப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தப்போ முடக்கத்தானே இருந்துச்சு. இதை வச்சு என்ன பண்ணலாம், தோசை பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்து அந்த முடக்கத்தானை வாஷ் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதை தோசை மாவோடு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே எடுத்து வச்சாச்சு. வச்சுட்டு தெருவில் வேடிக்கை பார்க்க வந்தாச்சு. பார்த்தா பாட்டி வாசலில் இருந்த புல்லுலாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. வாக்குட்டி நான் உனக்கு கோலம் போட சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பாப்பாவுக்கு கோலம் போடுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். இது நான் போட்ட கோலம், இது அவள் போட்ட கோலம். கோலம்லாம் போட்டு முடிச்சது போதும், போய் தேங்காய் உரிங்க போங்க அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டி சொல்லிட்டாங்க. தேங்காவா, அதில் உரிக்கிறதுலாம் நான் வந்து பெரிய எக்ஸ்பெக்ட், கொடுங்க நான் உரிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் உரிக்கிறதுக்கு இறங்கியாச்சு. அதோட 1 மணி நேரம் போராடிட்டு இருந்தேன். எங்கள் பாட்டி நீ ஆணியே பிடுங்க வேணாம் கொடு அப்படின்னு சொல்லி வாங்கி 2 நிமிஷத்தில் உடச்சி கொடுத்துட்டாங்க. தேங்காய் உரிக்கலாம் இன்னும் நமக்கு பயிற்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்ததே அந்த தேங்காய் தண்ணிக்காக தான். தயவு செஞ்சு அந்த தேங்காய் தண்ணி எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். தேங்காய் தண்ணிலாம் தர முடியாது, கொஞ்சம் தான் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கொடுத்தாங்க. சரி போங்க அப்படின்னு சொல்லி வாங்கி குடிச்சிட்டு நைட் டின்னரை பார்க்க கிளம்பியாச்சு. தேங்காய் சட்னி பண்ணி முடிச்சுட்டு எனக்கு பசி எடுத்துக்கிச்சு. சரி தோசையை ஊற்றி நம்ம முதலாக போட்டுக்கிறேன்ப்பா, நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு ஊற்றி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என் அசிஸ்டண்ட்டை வந்து நான் சாப்பிட்ற வரைக்கும் தோசை ஊற்று அப்படின்னு சொல்லிட்டு வேலை வாங்கிட்டு நான் போய் சாப்பிட உட்காந்தாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருக்கும் தோசையும் ஊற்றி கொடுத்துட்டேன். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப்